படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புமா. ஃபர்ஸ்ட் படிக்கும் போது கஷ்டமா தாண்டா இருக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். எல்லோரும் காக்கி உடையை நேசித்து அணிந்த காலத்திலே காக்கி உடையை சுவாசித்து அணிந்த நான் இன்று என்னிடத்திலே அந்த காக்கி உடை இல்லை. என் தந்தை சொன்னதை போல நான் பொருள் புரிந்து படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்களாகின்றன. மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது. அந்த வலிமையை உணராத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனா. ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டுல தாண்டா சிறப்பு, படிச்சுட்டேன்னு எந்த நாட்டுக்கு போனாலும் சிறப்பு. இந்த இடத்திலே மகிழ்வோடும் நெகிழ்வோடும் எனக்கு ஞாபகம் வருகின்ற ஒன்றை சொல்லுகின்றேன். பெற்றோர்கள்லாம் உங்களை படிப்படின்னு சொல்றாங்க. மூத்தோர் சொல்லும் முதநெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். நெல்லிக்காய் எடுத்து முதல்ல கடிச்சனா துவர்ப்பா இருக்கும், அப்புறம் தண்ணியை குடிச்சனா இனிக்கும். அதை எப்படி சொல்லியிருக்கான்? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் படிக்கும் போது கஷ்டமா தாண்டா இருக்கும், வாழ்க்கை பூரா இன்பத்தை கொடுக்கும். சிற்றின்ப செயல்களோ ஆரம்பத்துல கொஞ்சம் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். நீ வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் படியுமா. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வர்றேன்னா, 5வது வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை என்கிட்ட சொல்லும் போது சொல்லுவாங்க, உங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்ற மாதிரி, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன் உங்களை மாதிரி படிக்க மார்க் நிறைய வாங்கறதுக்கு சொல்றாங்க. ஆனால் இன்று இந்த மேடையிலே இப்போது நான் அதை நெகிழ்வோடு உங்களிடம் கூறுவதற்கு காரணம், இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே காக்கி உடை அணிந்த உயர் காவல்துறை அதிகாரி, இந்த சென்னை மாநகரத்திலே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டியவர் என்றெல்லாம் உங்களுடைய தலைவர் கூறினாரே, அதுவெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்று நான் முன்னாள் காவல்துறை அதிகாரி, எல்லோரும் காக்கி உடையை நேசித்து அணிந்த காலத்திலே காக்கி உடையை சுவாசித்து அணிந்த நான் இன்று என்னிடத்திலே அந்த காக்கி உடை இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் மாணவ செல்வங்களே, என் தந்தை சொன்னதை போல நான் பொருள் புரிந்து படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அத்துணைக்கும் காரணம் அந்த கல்வி. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். எவ் உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். விவேகானந்தரும் அதையே குறிப்பிடுகிறார். எளிமையாக உங்களுக்கு புரியும்படியாக, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதிலும் பெரிது கேள், கேட்கிறத பெருசா கேள். ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் ஆகணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும், ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், ஒரு நல்ல மனிதன் ஆகணும், எதை வேணாலும் கேள்டா, கேட்கிறத பெருசா கேள். ஏன்? காண முயலெய்து அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. காட்டுக்கு போய் முயலை குத்தி எடுத்துட்டு வராத, யானையை குறி வச்சு அம்ப செலுத்துறா. அந்த வேலம் வேலோடு தப்பித்து ஓடினாலும் உன்னுடைய பெரிய சிந்தனையை மாற்றிக்கொள்ளாதே. ஏனென்றால் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீருமா. எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறினர் வள்ளுவர். பெருசா நினைச்சான்னா நினைக்கிறது நடந்தே ஆகும். அவன் நல்ல எண்ணத்துக்கு ஏற்ப உழைப்பவனாக படிப்பவனாக இருந்தால். இதெல்லாம் தமிழ் புத்தகங்கள்ல. ஆங்கில புத்தகங்கள் பக்கம் போனீங்கன்னா ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நான் நெப்போலியன்.
அச்சீவ் பண்ணிட்டு சொல்றோம். when you really want something the universe always conspire in your favorங்கிற ஆல்கெமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கவுலோ, நீ கண்டிப்பா ஒண்ணு நடக்கணும்னு நினைச்ச அதே சிந்தனையோட உழைப்பாயானால் முயற்சிப்பாயானால் அது நடந்தே தீரும். இந்த உலகமே சேர்ந்து உனக்கு உதவி பண்ணுண்டாங்க. என்னை போன்றவர்களை அழைத்து வந்து நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உங்களிடம் பேச வைப்பதனுடைய காரணம் என்ன? உலகமே சேர்ந்து உதவி பண்ணணும் தானே. எப்படி பெரிய மனிதர்களாக, வாழ்க்கையிலே சாதிப்பவர்களாக, ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியாக, ஒரு பெரிய மாவட்ட ஆட்சித்தலைவராக எப்படியெல்லாம் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அடிப்படையை சொல்லுகின்றேன், கேளுங்கள். Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea, let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. The golden key to remember is, my dear parents and students, the sole author of your success is your mind. உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் எண்ணங்கள் ஆகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் சொற்கள் ஆகின்றன. உங்களுடைய அன்றாட சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள் தான் பழக்கங்கள் ஆகின்றன. அந்த பழக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா அவர் நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாரு, சொல்றாரு. என்ன நினைக்கிறியோ அது நடந்துரும் சொல்றாரு. அத போல நடந்திருந்தா தானே சொல்றதுக்கு எனக்கு அருகதை உண்டு. இந்த இடத்துல ஒன்றை பதிவு செய்கின்றேன். நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த என்னுடைய நண்பனும், இளைய தலைமுறையினர் நிறைய பேர் நிற்கின்றீர்கள், கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல இருக்கும். டெய்லி அதை பார்த்துக்கிட்டே போவோம் ரெண்டு பேரும். என்னுடைய நோக்கம் காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. ஒரு பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு, நிஜம் நிழல் இல்ல, உண்மையான ஒரு போலீஸ் ஆபீசர் 9:30 மணிக்கு போவார். சிவப்பு விளக்கு சுழல 11:11 ஒயிட் கலர் அம்பாசிடர் கார்ல, வேற யாரும் இல்ல, மனிதர் வால்டர் தேவாரம். டெய்லி நின்று பார்த்துட்டு போவேன் நான். ஒரு நாள் காரை நிறுத்தினாரு, 2 பேரும் காலேஜுக்கு போறது இல்லையடா, ஏங்க நிக்கிறேன்னு. உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். இப்ப என்சிசில சேரு, ரைபிள் கிளப்ல சேரு. படிக்கும்போது சொன்னாங்க ஆங்கிலத்துல, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல, அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? எனக்காக இல்ல, அவரு ரைபிள் கிளப்ல போய் சேருன்னு சொன்னதுனால. அவர் சொன்னதெல்லாம் செஞ்சார். என்னுடைய நண்பன், அவனுடைய நோக்கம் தெரியவில்லை என்று சொன்னேன் அல்லவா, ஒரு ஆங்கில பேப்பரை வச்சுட்டு, ஹிந்து பேப்பரை ஒரு லைன் விடாம படிப்பான். கல்லூரி நேரம் போக எப்ப பார்த்தாலும் நூலகத்திலேயே உட்கார்ந்துருக்கும். படிச்சு முடிச்சோம், சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, 2 பேரும் போனோம். இன்டோர்ல அவன் மார்க் அதிகம், என்ன படிச்சுட்டே இருந்ததுனால ரிட்டர்ன்ல மார்க் அதிகம். அவுட்டோர்ல நான் கிரவுண்ட்லயே இருந்ததுனால நான் அதிகம். போலீஸ் ஆபீசர் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு, அவனுக்கு கிடைக்கல. நான் அவன்கிட்ட சொன்னேன், ஏன்டா அந்த புத்தகத்தையே கட்டிட்டு அழுதியடா, இப்பெல்லாம் உங்கள்கிட்ட புத்தகத்தை பத்தி இவ்வளவு சொல்றேன், அப்ப எனக்கு தெரியாது. என்னோட கிரவுண்டுக்கு வந்திருந்தேன்னா நீ போலீஸ் ஆபீசர் ஆயிருக்கலாம்னு சொன்னா அவன் சிரிச்சுட்டே போயிட்டான். பெற்றோர்களே, மாணவர்களே, பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கும். எந்த ஒரு எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ, பயிற்சி முடித்து பதவி உயர்வை பெற்று அதே மாவட்ட கண்காணிப்பாளராக என்னுடைய தாயுடன் அதே எஸ்பி பங்களாவிலே குடி புகுந்தவன் நான். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? எனக்காக இல்ல, இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். அங்கே நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றார். வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும்னா ஒண்ணு கிரவுண்ட்ல இரு, இல்லைன்னாக்கா நூலகத்துல இரு. ரோட்ல இருந்தா கடைசி வரைக்கும் ரோடு தான். அதோட மட்டும் இல்ல, மனித மனதினுடைய வலிமை மிக பெரியது. அந்த வலிமையை உணராத காரணத்தினால் நம்முடைய எல்லைக்கோட்டை நாமே சுருக்கிக் கொள்கிறோம். நீ மனதை கட்டுப்படுத்தினால், மனம் ஒரு அற்புதமான பொக்கிஷம். கெட்ட எண்ணங்கள் மனதிலே போகாமல் ஒரு காவலாளியை போல நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தினால், உன்னுடைய சிந்தனை சிதறல் இல்லாமல் உன்னுடைய அத்துணை எண்ணங்களும் அதிலே குவிவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு மனிதனுடைய மூளையிலே ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருகின்றன. நீ ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அல்லது என்ன ஆகணும்னு எழுதி வச்சுட்டேன்னாக்க
அப்படியே அதை பார்க்கும் போதெல்லாம் 59,999 எண்ணங்கள் செயலற்று போய்விடுகின்றன. எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் உங்களை வேறு இடத்துக்கு வேறு தளத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த இடத்திலே ஒழுக்கத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று இந்த நிர்வாகம் விரும்பிய காரணத்தினால் இந்த இடத்திலே சொல்லுகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே தேவையை ஒரு முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியாக பதிவு செய்கின்றேன். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றமும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் ஒழுக்கத்தின் பால்பட்டு. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.